குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப குயிக்காக வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் 4 பச்சை மிளகாய் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கேரட், பொட்டேட்டோ, பச்சை பட்டாணி, பீன்ஸ், குடமிளகாய் எல்லா காயையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் காய் நல்லா வதக்கணும். வெஜிடபிள்ஸை 1 மினிட்க்கு வதக்கினா போதும். அதுக்கு மேலே வதக்கணும்னா வெஜிடபிள்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிடும். வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தா 1.5 கப் தண்ணி, ஊற வைக்காமல் உடனடியாக அப்படியே யூஸ் பண்ணால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்துட்டு அரிசி எடுத்த டம்ளரில் 1 டம்ளர் தேங்காய் பால், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிட்டு தண்ணியே சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 1 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிள் புலாவ் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து புலாவ் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.